ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீட்டு ஆளுங்களை அவங்க வீட்டு ஆளுங்களோட கம்பேர் பண்ணாதீங்கம்மா. மூர்த்தி, நமக்கு நம்ம குடும்பம் வசதினா அன்னைக்கு அவங்க குடும்பம் வசதி. யாரும் யாரையும் அப்படி விட்டு கொடுத்துட முடியாது. அவங்களுக்கு எப்படி இங்க ஒரு பிரச்சனை வரும்போது விட்டு கொடுத்து போறாங்களோ அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல நீயும் விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது. ஏய், அவங்க வீட்டு ஆளுங்க பண்ணதெல்லாம் மறக்க முயற்சி பண்ணு. என்னது மறக்கறதா? இந்த ஜென்மத்துல அவங்க பண்ணதை எதையும் நான் மறக்க மாட்டேன். சாகர வரைக்கும் அந்த அசிங்கத்தை மறக்கவே முடியாது. மூர்த்தி ப்ளீஸ், சொல்றது என்னன்னு புரிஞ்சுக்கோ. முடிஞ்சு போன விஷயத்த நீ பேசி பிரச்சனையை வளர்க்காத. மனசு ஆறல கையில. எனக்காக இவன் நிப்பான்னு பார்த்தா திடீர்னு அவங்க குடும்பத்தை பார்த்தது அவங்க பக்கம் போயிட்டா. அதான் கஷ்டமா இருக்கு. கடைசி வரைக்கும் புருஷனுக்காக நிக்கணும்ல. நீ எழில் மாப்பிளைக்காகவும் எழில் மாப்பிள உனக்காகவும் நிக்கிறார்ல. அந்த மாதிரி இவன் நிக்கலையே. மூர்த்தி, அவ அண்ணா அவள நல்லவனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? 8 வருஷத்துக்கு முன்னாடியே தான் தங்கச்சி எங்க, தான் தங்கச்சி புருஷன் எங்க, நாம பேசுனது தப்புன்னு தேடி வந்து மன்னிப்பு கேட்டுக்கணும்ல. அதை செஞ்சானா? இல்லையே. ஏதோ தம்பிக்கார ரோட்ல அப்படியே பார்த்தான், அக்கா சொக்கான்னு பாசத்துல டிராமா பண்ணிட்டு போனான். அவன் போதாதுன்னு மொத்த குடும்பமே வந்து மகளே மருமகன்னு வாசல வந்து நிக்கிறாங்க. இப்ப மட்டும் ஏன் வராங்க? ஏன்னா நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கோம்ல. இல்லனா இந்த பக்கம் கூட வர மாட்டாங்க. மூர்த்தி, என்ன மூர்த்தி சொல்ற நீ? போதும். இப்பதான் அண்ணிய சமாதானப்படுத்தி சாப்பிட கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ ஏதாச்சும் பேசி அவங்கள டென்ஷன் ஆக்காத. சரி சரி சாப்பிட்டோம். சாப்பிடுங்க நீ. சாப்பிடுங்கன்னு சொல்றேன்ல. எனக்கு அவன் மேல எந்த கோபமும் கிடையாது. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியா சொல்றேன். என்ன ஆனாலும் அந்த குடும்பத்துல நான் சேருவேன்னு கனவுல கூட நினைக்காதீங்க. எந்திரிமா. அண்ணி, நீங்க சாப்பிடுங்க. அவன் ஏதோ பேசிட்டு போட்டோம், நீங்க சாப்பிடுங்க.